இலக்கிய மாமணி அருள்மொழி அரசு டாக்டர் திருமுருக கிருபானந்த வாரியார் தந்தையிடம் 2வது மட்டும் படித்துவிட்டு 152 நூல்களை எழுதி உலக நாடுகளை சுற்றிய ஒரே தமிழன் எங்கள் கிருபானந்த வாரியார் தான். அப்படிப்பட்ட மண்ணிலே அவர் குடமுழுக்கு செய்த இந்த அற்புதமான தலத்திலே பாம்பன் சாமிகளுக்கு 6666 பாடல்களை பூடகமாக சூசகமாக ரொம்ப அழகா சொன்னாங்க. தகராய ரகசியம் இது அருடைய நாங்கள் அடிக்கிறார். முருகப்பெருமானுடைய பெயராலே இங்க வந்து பேசி சென்றிருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்துறையின் தலைவர் பெருமானார் இடத்துல நான் சைவ சித்தாந்தம் பயின்றோம். அது ஒரு பெரிய பாக்கியம். நான் என்ன படிக்க போகுது படிக்காத நாளும் பயணம் செய்யாத நாளும் பெரியவர்களோடு அவங்க பேச்சை கேட்காத நாளும் வீண். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி குறையனும் நீரை காட்சி தம்மையும் நோக்கிக் கொண்டு தகவு எனும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளைகின்றது. ரொம்ப வெளிப்படையாக நான் ரொம்ப லோக்கலாக பேசுகிறேன் சொன்னால் மறந்துடாதீங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு முக்கியமா என்ன தேவைன்னா கோணல்கள் இருக்கலாம், கோணல்கள் அதிகமாயிடுச்சு. எதுல? மனசுல. அதாவது மனமே முருகனின் மயில் வாகனம்னு சொன்னார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஏன் 6666 பாடல்கள் பாடணும்? ரொம்ப அழகா சொன்னார். ஒரு பாட்டு வந்து காசு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. நான் படத்துக்காக சொல்லவில்லை. தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்வதில்லை. ஒரு பாட்டினில் வாழும் பித்தனை தேடி தெய்வம் இருந்தது. இறைவனுடைய நீட்சி அருட்கரம் இங்கு வரும். அதை இருவினை ஒப்பு மலபரிவாதம் சத்தனி பாதம் அருள் இறக்கம். நம்மிடத்தில் இறக்கமே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை வெளியே வரவே முடியவில்லையே. வள்ளலாருக்கும் பாம்பனுக்கும் மற்றவர்களுக்கு என்ன வேறுபாடு என்பதை மிக தெளிவாக ஐயா அவர்கள் வளரது சிவன் என்ற தலைப்பிலே பேசினார்கள். ராம ஈஸ்வரத்திலே இருந்து 12 ஜோதிலிங்கத்தில் ஒன்று வருகை கொண்டிருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இறைவனை இப்படி லயிச்சுவங்க. பெரும் பை குணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை பொங்கை விரும்பும் குமரனை மெய் என்பினால் ஐயா சரவணையன் சொல்லு. அப்ப பொய்யன் இருக்கு. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து மாணிக்க வாசகர் வீடகத்தே மோட்சத்தை எழுவதற்காக புகுந்திடுவான் நினைக்கின்றான். அப்படிப்பட்ட என்னை சொல்லல அவரை நாடகத்திற்கு சொல்ல. தனியை திருச்செந்தூர் மரகாக வளர்த்து கொடுத்தார். தாகத்தை தணிப்பது தண்ணீர். தண்ணீர் அதுக்கு நேர்படும் வெந்நீர். அந்த அளவு என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்னை பூண்டுள்ளார். அந்த எண்ணம் பிராமணம் கிடையாது. தனர் குளிர்ச்சி குருந்தி மனப்படுகிறது. ஈவு இருக்கிற இருக்கணும். தகராறிய ரகத்திலே என்ன சொல்றார் சுவாமி பாம்பன் சாமி? இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது என்பதை குறிக்கிறார். பார்க்கிறாரு, எதிர்காட்டில் பார்க்கிறாரு. அவன் அங்கிங்கனாதபடி தாய்மானவர் சொன்னபடி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த புத்தியாகி அவர்களோடு நிறைந்திருக்கிறார். வாரியாருடைய அருளால அடியே திருப்பு வழி முனைவர் பட்டம் பெற்றவர். உடைத்திலும் தொழுதிலன் உனது அடியினை உரம் படிந்திலன் சரவணன் பெருமாளே. எம்ஏ படிக்கும் போது அவர் சைவ சித்தாந்தம் படித்த நினைவுகள். அவர் ஆசிரியராக வைரா என்று சொல்கின்ற வைரத்திற்கு நிகரான ரத்தின சபாபதி அவர்கள் சைவ சித்தாந்தம் எடுக்கின்ற காட்சி இன்னைக்கெல்லாம் வாரியாரே சொல்வாரா, சைவ சித்தாந்தத்திலே சந்தேகம் வந்தா நம்ம அருணை வடிவம் இன்னைக்கு பழமையை மறந்து விட்டோம். பழையன கழிதல் புதியன புகுதல் படுவதே. ஆனால்
இந்த செல்போன் வந்த பிறகு, தொலைக்காட்சிகள் வந்த பிறகு தாய்மார்கள் படிப்பதை நிறுத்திவிட்டார்கள். செல்போன் வந்த பிறகு மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் ஏன் 6 மாத குழந்தைக்கு காரணமாக அமைந்தவர் 2வது படிச்சுட்டு 152 புத்தகத்தை எழுதினார். ஆண்டவனே ஆண்டவனே, அறிவு வேறு ஞானம் வேறு, ஆசிரியர் வேறு குரு வேறு வழிகாட்டி வேறு. 1000 ஆசிரியர்கள் இசைப்பட்டு ஒரு குரு, 1000 குரு இசைப்பட்டு ஒரு அப்பா, 1000 அப்பா இசைப்பட்டு ஒரு அம்மா. மாரியார் சொல்வ, என் அப்பன் முருகப்பெருமானை வணங்காமல் விட்டாலும் விட்டு விடுவேன், ஆனால் என்னுடைய குருநாதர் அருணகிரிநாதனை மறக்காமல் நான் வணங்குவேன் என்று சொல்றார். நம்ம குருவர்களே எடுத்துட்டுமே பார்த்த உடனே முன்னாடி நான் மாணவனா மாறிட்டனே. அவர் எப்படின்னா, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து. வெற்றிவேல் முருகனுக்கு. பாரதி சொல்கிறார், காக்கை குருவி எங்கள் சாமி, கடல் வானம் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கலியாட்டம். இதை எப்பயாவது ரசிச்சிருக்கீங்களா? இதை எங்கிருந்து எடுக்கிறார் தெரியுமா? இவரு தகராறிய ரகசியத்தை பாம்பன் சுவாமிகள் எங்கிருந்து எடுத்துக்கிறார் தெரியுமா? இப்ப சொல்றேன். அருணகிரிநாதர் ஏப்பா, என்னப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டு நீ வந்து கிடக்கா, பையில தண்ணி வச்சிருக்க, தண்ணி கொடுக்க கூடாது, உனக்கெல்லாம் இதயமே இல்லையாப்பா? அருணகிரிநாதர் சொல்றார், எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. என்ன பொருள்? திருக்குறள்ல சொல்றாரே வள்ளுவர், யார் எனது சினமணங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லாக்கு வாயில் வராது. எதையாவது மனசு அடங்கிருக்குமா? மனசு அடங்கவே இல்லை. அதனால தானே சும்மா இருந்த செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவால் இருவான் சும்மா இரு. அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம். பாருங்க, 2 பேர் பேசிட்டு ஐயா சொல்ற மாதிரி சும்மா இருக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்னைக்கு நீங்க சும்மா இருந்தல ஏதோ உட்கார்ந்த கம்முனு கடை சொல்றாங்கல்ல, கம்முனு இருக்க மாட்டேன் சொல்றாங்கல்ல, கம்முனு, அது ஒரு மந்திரம். சும்மா இரு சொல் அறை என்றுமே அம்மா பொருள் ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்தின் உச்சியின் மேல் அடியில் விளைந்ததோர் ஆனந்த தேனி அனாதியிலே வெறும் பாழை பெற்ற வெளியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே. முகம் ஆருடைய தேசிகனே. இப்ப என்ன கிடைக்கும் மக்களுக்கு? திருப்பதி போனா என்ன கிடைக்கும்? திருநெல்வேலி போனா என்ன கிடைக்கும்? பழனி போனா என்ன கிடைக்கும்? காங்கேயநல்லூர் பாம்பன் சுவாமி வழிபாட்டு போனா என்ன கிடைக்கும்? என்னைக்கு எதிர்பார்ப்போடு பயணம் பண்ணணுமோ அங்கு இறைவன் நம்மை எதிர்நோக்கி இருக்க மாட்டான். ஆனா திருவண்ணாமலை பாருங்க, எவனும் சொல்லிவிட்டான் ஆந்திரகாரனுக்கு, டேய் உங்க தேவனுக்காக அவர் தான் குலதெய்வம் மொத்த பிறகு மலை சுற்றுவது, மலை ஏறுவது, மலை இறங்குவது, பட்டை கொட்டை எல்லாம் இருக்கட்டும், மனசு பரிசுத்தம் இல்லைன்னா சாமி சொல்ற, எனது யாரும் வேறாகி. இது என் சொத்து, நான் கட்ட கோவில், நான் காப்பாற்ற ஊரு, நான் தலைக்கு நான் பண்ணேன், நான் உதவி பண்ணேன், நான் 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 இது ஃபுல்லா என் பேர்ல சொத்துங்க, இவ்வளவு சொத்துங்க, நான் இவ்வளவு எழுதி வச்சிருக்கேன். அப்போ உயிரையெல்லாம் யாராக, அகிலையெல்லாம் யாராக பார்க்கின்ற பார்வை எப்ப வரும்? பக்குவ மரத்துடைய மக்குவடு மட்டுடைய பக்குவம் வேண்டும். அந்த பக்குவம் இல்லைன்னா நீ இறை காட்சி காண இயலாது. வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு என்ன சொல்வார்? எல்லாம் வல்லே வயலூர் முருகப்பெருமானுடைய பற்றாத தரிப்பெரும் கருணையினாலே சொல்வார். ஏன்? திருச்சி பக்கத்துல வயலூர் முருகனை சுவாமியோட தந்தையார் மலையதார் சுவாமியை அழைத்து செல்லும் பொழுது காட்சி கொடுத்தார் 5 வயசுல.
நான் என்ற அகந்தை அழிக்கணும்னு சொன்னீங்களே அதுக்குன்றாரு. நான் சொல்றேன் இதுதான் வெற்றிங்க. ஃபர்ஸ்ட் வெற்றி. வெற்றி கூட சொல்லக்கூடாது. அடுத்து ஐயா சொன்ன மாதிரி செயல்பாட்டுக்கு வரணும். அவ்வளவுதான் தெளிவாக சொல்லிட்டார். உயிர் கொலையும் உழைப்பதற்கும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவங்க எல்லாம் புறையினத்தார். அவர்களுக்கு வயிற்றுமோ பசி தவிர்த்தல் மாத்திரமே பிடிக்கும். மாத்திரமே என்ன தொல்காப்பியத்திலே தேக்கேகாரம், சாப்பாடு மட்டும் போடல், வேற எதுவும் உபதேசம் பண்ணாதே. பரிந்து மற்றை பண்பு உரையே நன்பு உரையே அவர்கள் நயப்பொருள் சன்மார்க்கம் அடையவும் இதுதான் நம் ஆணை என எனக்கு நவீன அருள்கிறையே. இன்னொரு ரகசியம் சொல்றேன். எல்லாம் தேஜோ மண்டலத்தை ரொம்ப அவருடைய கருத்துக்களை இறுக்கமாக 6666 பாட்டுல ஒரு 600 பாட்டு ஈஸியா படிக்கலாம். இது அத்தனையும் சித்தர்கள் பாடல் போல, சித்த மருத்துவம் போல உருக்கமாக நெருக்கமாக இருக்கிறார். ஏன் சொல்லு பார்க்கலாம். ஒரு உயர்ந்த விஷயம், ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒழுக்கம் இல்லாத, ஒரு உணர்வு இல்லாத, பற்று இல்லாத, ஐயா சொன்னது போல ஒரு உறவு என்னன்னு தெரியாத அவர்களுக்கு கிடைத்து விடக் கூடாது. அதனால்தான் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னே இங்கார் சுமந்திருப்பார் இச்சலத்தை ஏரகத்தை செட்டியாரே நீ மங்காத செல்வத்தை எனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எனக்கு சீர் அகத்தை தான், ஜீரகத்தை தான். இங்கெல்லாம் எளிமையான சித்தர் பாட்டை புரிஞ்சிக்க முடியாது. அதுபோல சுவாமிகள் ஏதோ குமாரசவம், ஒரு சில பல சமூக கவசம், எளிமையான தகராலைய அரசியல்லாம் முருகப்பெருமானை வாரியார் சொல்வார். முருகன் நான் சொல்லுவேன், அடியே சொல்லுவேன், கந்தனை வந்தனை செய்தால் உங்களுக்கு திருப்புகழ் சந்தம் சொந்தமாகும். தத்த தாத்த தந்த தாத்த தைய தன்ன தன காண 8 சந்தத்தை வச்சு எங்க திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரிநாதர் இப்பொழுது 2.25 கோடியில மண்டபம் கட்டியிருக்கும். எப்போ 650 வருஷம் கொடுத்து இவர் எத்தனை வருஷம் போனது ஆன்மா எத்தனையோ ஆண்டுகள் திரைச்சீலை போடப்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் வழக்குகள் எல்லாம் தீர்ந்து, அதாவது இவருடைய சமாதிக்கு பத்தியா இந்த விதை பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. வழிபாடு இல்லாமல் திரைச்சீலை மட்டுமே இவருடைய உருவத்தை வழிபாடு செய்தார்கள். உங்களை கொண்டு அடியார்கள் நான் பார்த்தேன், கண்ணீர் விட்டு எழுதேன். சுவாமி என்ன அக்கிரமம், இந்த இடம் யாருக்கு சொந்தம்? குட்டி ஆடு தப்பி வந்தா உள்ள நரிக்கு சொந்தம், உள்ள நரி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம். தட்டுப்பட்ட மனித கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். மாரியார் கேட்டாங்க, மைசூர் மகாராஜா கேட்கிறார், ஜெய சாம்ராஜ்ய சாமி நீங்க தான் முருகன் பெருமானுக்கு பெரிய ஆத்தட்டின்னு சொல்றாங்க, அவ்வளவு பெரிய ஆளுதான் நீங்க, ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அவர் சொன்னார், முருகன் ஒரு மைசூர் சமஸ்தானத்தின் மகாராஜா தனக்கு நிகழான இருக்கையை அருகாமையிலே தந்து தங்கட்டமல்ல பார்க்கிறாரே. அனைத்து முன்னாள் முதலமைச்சர்களும் வாரியார் சுவாமிகள் சொன்ன தட்டாமல் செய்தார்கள். என்ன காரணம்? அவர் சரியானவர், சரியான பாதையில் பயணிப்பவர். இந்த மாதிரி உணர்வு முதல்ல மனைவி கிட்ட இருந்து கணவன் மாறும், கணவன் கிட்ட மனைவி மாறும், அந்த நல்ல பேரை வாங்கணும். அதுதான் சொன்னார். குடும்பத்திலே நமக்கான உரிமை என்ன, அந்த உரிமையை நம்ம விட்டுக் கொடுக்காமல் செயல்படுத்த போதுதான். இப்ப பாருங்க, மலேசியாவில் சீனர்கள் அவங்க வழிபாடு பண்றாங்க அவங்க தெய்வத்தை, மலாய்க்காரர்கள் அவங்க இஸ்லாம். அந்நிய சமயத்துக்கு இடையிலே தமிழர்கள் உடாத பாடுபடுகிறார்கள். ஆனா தைப்பூச விழாவை ரொம்ப பெரும் விஷயமா நடத்துறாங்க. அந்த நாட்டின் பிரதமர் வந்து துவங்குகிறார். இது அங்க கிடைச்ச தமிழுடைய வெற்றி, அந்த ஒற்றுமை. சான்றோர் பெருமக்களே, அப்ப நான் எனது இந்த செருக்கு நீங்கி உயர்நிலை உயிர்கள் அகிநிலை உயிர்கள் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற அந்த இதய பாவனாதீதம் அருள்வாயே என்று அருணகிரிநாதர் திருப்பூர்ல சொல்றார். அந்த சாமி என்ன சொல்றாரு? தகராடைய ரகசியத்திலே அதுதான் சொல்றாரு. முதல்ல ஏன் தெரியுமா இதயத்தை சொல்றாங்க? உள்ள கருவுண்டான முதல் உருவாகக்கூடிய உறுப்பு இதயம். அந்த இதயத்திலே இறைவனை காண முடியும். சுவாமிகள் பரப்பல் மனசையிலே கண்டார். வயலூரிலே 5 வயது இருக்கும் பொழுது வாரியார் சுவாமிகள் முருகனை தரிசனம் செய்தார். மலையந்தார் சுவாமிகள் காரணம். மருதூரிலே பிறந்து சென்னையிலே தவழ்ந்து வடலூரிலே ஜோதியான ராமலிங்க சுவாமிகள் 5 மாத குழந்தை, மறந்துடாதீங்க, 5
குழந்தையாக இருந்த பொழுது சிதம்பரத்திலே நடராஜரை பார்த்து குழந்தை ஒல் என்று சிரிக்கின்றது. பார்த்தால் இவருக்கு மட்டும் காட்சி கொடுக்கிறார் நடராஜர். அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் படிவ பொருளே இருள் கடிந்தன் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கு இனிய உறவே என் அறிவே என் உயிரே எனக்கு இனிய உறவே. அதுதான் அந்த உறவு எனக்குரிய தொழில். நம்ம வீட்டுக்கு திருப்பதி ஜோதி ஆண்டவன் வரப்போகிறான். 1000 அறிவிலக்கை ஏற்றுங்கள். மறந்துடாதீங்க. வேற ஏதாவது நெய்ய ஊற்றி ஏற்கிறாதீங்க. ஏன்னா என் சுவாமியுடைய திருவேணிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் திருவிழாய பசு நெய்யே ஊற்றிடுங்க. பரிந்து மற்றை நெய்யே பெருமானின் திருமேனி. அந்த உறவு பெண்களுக்கு இருக்கணும். கணவனுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அது இப்ப இருக்கான்னா தொலைக்காட்சியை பார்த்துட்டு எல்லாம் தொலைச்சிட்டாங்க. செல்போன் வந்த பிறகு ஐயா சொல்ற தாய் தந்தையை மதி. பாம்பன் சுவாமிகளை மிக சிறப்பாக வள்ளலாரை மிக சிறப்பாக தனது குருநாதராக விளங்கக்கூடிய அருணகிரிநாதரை சிலை வச்சிருக்கல, வள்ளலார் வச்சிருக்கல, பாம்பன் சுவாமிகள் முன்னாடி வச்ச முடியாது. நம்முடைய வாரியார் சுவாமிகள், வாரியார் சுவாமிகளுக்கு மலேசியாவிலே மகா மாரியம்மன் கோவில் டெம்பிள்ல சிலை வைத்திருக்கிறார்கள். அடியேன் சொற்பொழிவு போனபோது பார்த்தேன். அவர்களுக்கு ஒரு கிளாப் பண்ணணும். ஏன்னா இங்க பாருங்க, ஒரு ரகசியம் சொல்றேன். உள்ளூர் சரக்கு விலை போகாது. உள்ளூர் மாடு உள்ளூர் இனாமுடுத்த மாட்டை பல்ல பிடிச்சிருப்பாங்க. உள்ளூர் குலம் தீர்த்த குலம் ஆகாது. அருணகிரிநாதர் திருவண்ணாமலைப்பான முத்தை திருப்பாட்டை அமெரிக்காவில் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பாடம் வச்சுக்கலாம். நம்ம ஊருக்காரங்க சந்தேகம் இல்லை. என்ன தமிழையே மதிக்கிறது கிடையாது. தமிழ் இடத்தையும் மதிக்கிறது. அங்க போனோம் கேட்டதுக்கு திருப்புகழ் அருணகிரிநாதெல்லாம் தெரியாது. அப்புறம் ஏக வச்சிருக்கீங்க ஸ்பீச் தெரபி ஆபரேஷன் பண்ணவர்கள் பேச்சு ராஜனியா நரம்பு ஆபரேஷன் பண்ணவர்கள் அந்த பேச்சு வன்மை இருப்பதற்காக நாங்கள் இந்த பாடலை பாடமாக வைத்திருக்கிறோம். புரியுங்களா? அமெரிக்க வல்லரசு அமெரிக்க வல்லரசு ஒருத்தர் கைட்டு. ஏன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலையிலே ஒரு ஒருங்கிணைந்த வடாக்காடு மாவட்டத்திலே இருந்த திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரிநாதர் பாருங்க. தீப திருவிழாவுக்கு மல்லேந்திர சுவாமிகள் இங்க காங்கேயநல்லூர் மடம் இருக்குங்க. காங்கேயநல்லூர் சிக்குந்தர் மடம் இருக்கு. இப்பதான் நல்லா கட்டணம் கட்டி சுவாமியுடைய உருவத்தை போட்டு வள்ளி நிலையான விடுதலை போட்டிருக்காங்க. சான்றோர் பெருமக்களே, உலகத்திற்கு தமிழின் பெருமையை, தமிழ் கடவுள் முருகனின் பெருமையை, திருப்புகழின் பெருமையை உலகுக்கு சொன்ன ஒரே பெருந்தனை இந்த மண்ணில் பிறந்த வாரியாரை சாரும். பிறப்பும் மனசையில் பிறந்தாலும் கூட முருகனை இடுகாட்டிலே தரிசனம் கண்டு சொன்னதை போல நிச்சயமா பார்க்கலாங்க, நிச்சயமா பார்க்கலாங்க. ஆனா உளம் அவிழ, உணர்வு அவிழ, உரை அவிழ, கமதோடு ஆனது. வேலைக்காரன் வகுப்புன்னு சொன்னால 25 வகுப்பு, 25 வகுப்பிற்கு திருப்புகள், அனுபூதி, அலங்காரம், அந்தாதி, விருத்தங்கள் வகுப்பு மட்டும் 25. அதுல வேலைக்காரன் வகுப்பு ஆன பய பக்தி வழிபாடு அப்படிதான் ஆரம்பிக்கிற பாட்டு. அதுல யான் எனது என சருவம், நான் என் சமயம் பெருசு, நான் தான் பெரியவன், யான் எனது நச்சருவம் ஈன சமயத்தவர் நட்டர் அப்படின்னாரு. ஈன சமயத்தவர் எவரும் காண்பதற்கரிய வேலைக்காரன் யாரு நிலை அற்றலை ஏழு பிறவி கடலை ஏறவிடும் நன் கருணை ஓடக்காரன், ஓடக்காரன், வேலைக்காரன், வேலைக்காரன். அந்த ஒரு வகுப்புக்கு 1000 பக்கம் உரை எழுதலாம். ஒன்னும் உரையெல்லாம் உண்டமானாங்க. மனமது சுமையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதுக்கு 3 வரி இருக்கு. மனமது செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம், பிராணாயாமம். மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், வாசியாதே மூல கணல் வீசியே
அசர குண்டலினியை விட்டு ஓட்டுமே, நினைத்தபடி காட்டுமே, அது இங்கு அனைவரையும் கூட்டுமே, ஐயே மெத்த கடினம். வாசியம் சிவா 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 திரும்பி போடுங்க. சிவா 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 சிவாசியம். வாசியாலே மூலக்கடல் மூலாதாரம் சாதித்தானம் பணிபோடும் அப்படி ஒன்றும் இல்லை. இது தேவையில்லை. மனமதி செம்மையானால் மந்திரம் வச்சிருக்க வேண்டாம். மனமதி செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம். மனமதி செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையானால் ஆகும் மேலும் பல்லு குருதி நாதம் ரெண்டும் அதுக்கு அர்த்தம் இருக்கு. அவருடைய ஈயதான் சொல்லுது. பாலும் நெய்யும் உடலுக்கு உறுதி, வேலும் மயிலும் உயிரும். சேவல் மயில் என்ன தத்துவம் தெரியுமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுமா தத்துவம் என்ன பொருள்? ஒலி ஒளி. சேவல் கொக்கு அரை கோ, கொக்கு அரை கோ, கொக்கர கோ சேவல் உண்டு என்ன சொல்லி கூவுது. என்ன பொருள்? கொக்குன்னா மாமரம், அரண்னா அரக்கனாகிய சூடபத்மன், கோ அப்படின்னு சொன்னார் அந்த அரக்கனாக நின்ற மாமரமாக நின்ற அரக்கனை சம்மாரம் செய்த அரசன். கொக்கு அரை கோ, கொக்கு அரை கோ, கொக்கர கோனா திருச்சென்னை கடலிலே மாமரமாக நின்ற அரக்கனாக இருந்த என்னை சம்மாரம் செய்த கோவே வருக, கோவே வருக. அது ஒலி சவுண்ட். பிசிக்ஸ் தேரி என்னன்னா சொல்லல ஒலியும் ஒளியும். ஒலியும் ஒளியும். ஒலி என்பது என்ன? மயில். முருகா, இந்த கோவில் ஆடிய போது இது சாதாரண தேசிய பறவை, இது பீக்கா, இது ஏதோ வந்து ஆடுதுன்னு நான் நினைச்சேன். இல்லை இல்லை, பிரணவத்தினுடைய அடையாளம். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்ட ஆடும் மயில் என்பது அறியலை. மயில் ஒளி, பல பல நிறங்களுக்கு ஒளி. சேவல் ஒலி, ஒளி ஒளியும் சப்தமும் ஒளியும் இல்லைன்னா இந்த உலகம் இருட்டில் மூழ்கிவிடும். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சம் என்னும் சேர்த்தை. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஐயோ, இந்த மனித பிறவி அறிஞர்கள் வாழ்வாக கிடத்தல் அறிந்து அவையான் சொல்லிட்டார். கிடையாது. நுழையினார் சொல்கிறார். பேற்றை இப்படி சொல்ற நமக்கு புரியுது மாதிரி. ஒரு காடு, காடு காட்டின் வழியாக ரொம்ப அழகாக ஏக ஜன குற்றபடி ஞானத்தங்கமே, அங்கு யமன் வந்தால் ஓட்டபடி ஞானத்தங்கமே. பாமன் சுவாமிக்கு குருபூஜை நடக்கும் போது இங்க சொற்பொழிவு நடக்குது, கேட்டுட்டு இருக்கோம். இங்க போய் யமன் வருவாரா? நம்புறது இல்ல. யுகம் தாண்டி காட்டு வழியா போறா, அந்த புலி துரத்துது, ஓடுறான். ஓடும் பொழுது தடுக்கி ஒரு கிணத்துல விடுறான். காட்டுல என்ன சார் கிணறு கேட்காதீங்க, ஊரை ஒட்டியது தோட காமிச்சாங்க. இன்னொருல ஒரு பெரிய ஏழை வந்து குழாவை உடைச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போகுது. மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. காட்டை ஒட்டிய பகுதி பாடு நடத்துல விட்டான். விழும்பொழுது தண்ணி இல்லை, அடிபடுதேன்னு ஒரு கொடியை பிடிச்சிட்டான். கவனமா கேட்கணும். கொடியை பிடிச்ச உடனே கீழே ரொம்ப நேரம் தொங்குறான். மேல புலி என்ன பண்ணுது? மாமகனே வா, நான் சாப்பிடாம விட மாட்டேன், அதுக்கு பசி. சரி, ரொம்ப நேரம் முடியுமா? கை வலிக்க முடியா? கீழே இறங்கலாம் பார்த்தா கீழே சத்தம் படையிட்டு ஆடு. நேரமும் ஏற முடியல, இடமும் இறங்க முடியல. இப்போ நடுக்கிட்டானா? இந்த நேரம் பார்த்து ஒரு எலி வந்து அவன் தொங்கிக் கொண்டிருக்காங்க. அந்த கொடியை கத்தரிக்கின்றது. மேலே புலி, இடையிலே எலி, கீழே பாம்பு. இந்த நேரம் பார்த்து ஒரு தேனடை உடைந்து ஒழுங்கு சுட்டு சுட்டா. செஞ்சு கொட்டிலாம் பண்ணீங்கன்னா சில நேரத்தில் தேனடை ஒழுகும். அப்போ அந்த தேன் ஒழுங்குறத நாக்கை நீட்டி சுவைக்கிறான். என்ன தத்துவம்னா, சொன்னை போல பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இந்த பிரபஞ்சமாகிய சேரு, இந்த பாடு கிடந்த உலகம், இந்த எலி, இந்த புலி, இந்த பாவம் பாருங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இம்சைகள், இன்னல்கள். அதற்கு அருமையினாளர் கூகா என என் கிளை கூடி எழ போகாவை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவே நாத கவி தியாகா சுரலோக சிகாமணியே. தேவலோகத்துக்கெல்லாம் சிகாமணி அவன் தான். சிகாமணின்னா
சுவாமிகளும் முருகமையார் எல்லாரும் படிக்கிறீங்களே, பெரிய புராணம் எல்லாரும் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். திருத்தொண்டர் புராணம். அதே போல முருகப்பெருமானுக்கு தேரூர் வரகவி சுவாமிகள் சேய்தொண்டர் புராணம் என்று எழுதியிருக்கிறார். அதில் நம்ம அருணகிரிநாதர் வெள்ளமொழி எழுதினார். முருகமையார், பொய்யாமொழி புலவர், இந்த வரலாறுலாம் படிச்சா அவங்க எல்லாம் மாரியாதை சொல்றார். உண்ணும் போதும் உறங்கும் போதும் முருக சிந்தை, எண்ணும் போதும் எழுதும் போதும் முருக சிந்தையே, பண்ணும் போதும் படகும் போதும் முருக சிந்தையே. எங்க நினைக்கிறான் கஷ்டம் விட்டால்தான் போறோம். மாணிக்கவாசகர் சொல்றது போல நாடகத்தால் முன்னடியால் போல் நடித்து ஐயா பாம்பன் சாமிகளும் அருணகிரிநாதரும் வாரியார் சாமிகளும் ஒருவருடைய உண்மை தொண்டர்களாகவே வாழ்ந்தவர்கள். 2 பேர் சன்னியாசி ஆயிட்டான். இதுக்குன்னா ஒரு நல்லா சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு என்ன பண்ணா, அங்க என்ன கண்டிஷன்னா, அங்க கழுத்துல ஒரு பெரிய கிராமம், பெரிய ஜமீன்தார் சாப்பாடு போடுற இலையில 1000 ரூபாய் சன்மானம், நல்ல வடபாயசான சாப்பாடு அடியார்களுக்கு மட்டும்தான். ஆனா கழுத்துல என்ன இருக்கணும், லிங்கம் இருக்கணும். லிங்காயத்தன்னு சொல்லுவாங்க. நம்ம வாரியார் சாமிகள் லிங்காயத்தை லிங்க பூஜை பண்ணுவாங்க, முருகன் மணித்தையான பூஜை பண்ணுவாங்க. இவங்க இல்லை, ஊருக்கு வெளியில போனாங்க. கத்திரை தோட்டம் 2 கத்திரை பிச்சு எடுத்து கட்டினாங்க. வெள்ளத்துறையில வந்து உட்காந்துட்டாங்க. சாமிகளே தயவு செய்து இப்போ எல்லாரும் பூஜை பண்ண போற நீங்க கட்டிக்கிற அந்த லிங்கத்தை எடுத்து வெளியே காட்டுங்க. முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் பேதியாகும். ஏன் எடுத்து காட்டினா கத்திரிக்காய் மாட்டீங்கன்னா போலியாக சாமியார் பெட் எடுத்துருவாங்க. நம்ப மாட்டீங்க. சன்னியாசியாய் 10 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் இறைவனை உண்மையா நினைக்கல. கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவமாகி அற்புத கோல நீடி அற்பரையை ஜனத்தின் மேலாம் சாமி தெரியாம பண்ணிட்டோம் சாமி, ஆண்டவனே நாங்க சாப்பாட்டுக்காக வேஷம் போட்ட சாமி, என்ன காப்பாத்து சாமி, எங்க 2 பேரையும் காப்பாத்து சாமின்னு 2 பேரும் அழுகுறாங்க. என்ன சொல்ற மாணிக்கவாசகர், யாரும் பொய் என் நெஞ்சம் பொய் என் உள்ளம் பொய், ஆனால் ஆண்டவனே இதையே அழுதால் உன்னை பெறலாமே. நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அதுதான் வழிபாடு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கொண்டான் அடிக்கின்றார். தில்லை கோவிலை கண்டி தாவி தாவி தில்லை அடிக்கின்றார். எப்படியா? இரு கண்களிலும் நீர் பெருக பெருக இறங்கி மனம் உருக உருக அந்த அம்பலநாதன் வருக வருக அருமை சிவகரி தருக தருக அடிக்கின்றார். தில்லை கோவிலை இதெல்லாம் பஜன் சிறப்பான. சும்மா படிப்பு வேற, உண்மையான கல்வி பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகத்துக்குள் இல்லை. நான் பல இடத்துல சொல்றது உண்டு. அது சிலபஸ் கொடுத்துறாங்க, வாத்தியார்கள் நாங்கள் நடத்துறோம், பையன் எடுத்து எழுதுறான், பார்த்து எழுதுறான், பாஸ் பண்ணிடுறாங்க. அதல்ல சான்றோர் பெருமக்களே. இப்பொழுது எல்லாம் இல்ல பிறப்பன் மனசிலே பிறந்து திருவாமையூரிலே சமாதியாகி இன்றைக்கும் அருளாசி ஐயா சொல்றது கூட சிலருக்கு காட்சியளிக்கிறார், பலருக்கு கிடைக்கல. காட்சின்னா இன்னும் நம்ம பக்குவம் அடையில இருக்கோம். பக்குவம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக இதனுடைய அருள் எல்லாருக்கும் வாய்க்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான விழாவினை ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்துகின்ற ஐயா பெரியவர் தாண்டவ மூர்த்தி மானாட மழுவாட மணியாட ஒளியாட மங்கை சிவகாமியாட போனாட வான்பது கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட அந்த கத்திரிகை கதை சொல்லிடுறீங்க. கிட்ட வந்து பூஜை பண்ண வர்ற கத்திரிக்காய் எடுத்து காட்டுறாரு. இல்லைங்க, இது வந்து கத்திரி பிஞ்சு அளவுக்கு இல்லைங்க, எடுத்து காட்டுங்க. நமச்சிவாயம் 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 திறந்தாரு, பார்த்தா கத்திரி பிஞ்சு லிங்கமாக மாறியிருந்தது. அதனாலே ஆன்மா செம்மை வருகின்ற பொழுது ஆண்டவன் எந்த வழியிலும் இந்த காட்சியளிப்பான். அப்படித்தான் முருகப்பெருமானை காணாமல் வரமாட்டேன் என்று பிறப்பன் வளர்ச்சியிலே இடுகாட்டிலே பலம் நோண்டி அங்க பேய்களெல்லாம் வந்து பயம் கொடுத்தது. என்ன வந்து எங்கிட்ட பயப்படுறது, உங்க வேலை ஆகாது, நான் முருகனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் காட்சி கொடுத்த பிறகுதான் அவர் அந்த பள்ளத்தில் இருந்து வெளியே வருகிறார். அடியாரெல்லாம்
பள்ளத்தில் வென்றிருக்கக்கூடிய அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பர் இஸ் ஆல்வேஸ் அப்பர் நாட் லோயர். பள்ளத்தில் வென்றிருக்கிற நம்ம எல்லாம் தூக்கி பிடித்தவர்கள் தான் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், அருணகிரிநாதர், பாம்பன் சாமிகள், அகத்தியர், குமரகுருபரர், இவங்க எல்லாரும் நம்ம எல்லாம் மேல்நோக்கி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இறை பயணம் என்பதைத்தான் வலியுறுத்திருக்கிறார்கள். என் அந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கி விழா நடத்துகிற தலைவர் பெருந்தகை தாண்டவமூர்த்தி ஐயா அவர்கள் நன்றியை சொல்லி, என்னை அறிமுகப்படுத்திய வாசுதேவன் ஐயா அவர்கள் நன்றியை சொல்லி, இங்கே கலப்பன் மனசிலே ராமேஸ்வரத்திலிருந்து வருகை கொண்டிருக்கின்ற அடியாருடைய பொற்பாதங்களை அங்கிருந்து எத்தனை மைல் தூரம் பயணம் பண்ணி கொண்டிருக்கீங்க. எல்லாருடைய பொன்னார்களை வணங்கி, என் குருநாதர் வாரியார் சுவாமிகளை வணங்கி, பாம்பன் சுவாமிய பொன்னார் திருவிழை வணங்கி, எல்லாம் அருணகிரிநாதர் பெருமான் வாரியார் சொல்றார், மன்னிக்கணும், வாரியார் சொல்ற போது 17, 17, 14 லோகத்தில் திருப்புகள் போல நூலில் என்ன வாரியார் தான் உலகத்தையே கொண்டாந்தவர், பரப்பியவர். அப்படிப்பட்ட திருப்புகழை தந்த அருணகிரிநாதர் பெருமானை வணங்கி, அதில் உள்ள இருக்கக்கூடிய வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், கலாந்தம் இவற்றையெல்லாம் தொகுத்து 6666 பரலாக வழங்கிய பாம்பன் சுவாமியை பூஜையில் கருதக்கூடிய ஒரு அனைவருக்கும் சொல்லாமல்ல அவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி, எனக்கு முன்னதாக பேசிய பேராசிரியர் பெருமகனார் டாக்டர் சரவணன் ஐயாவுடைய வணங்கி, தொகுத்து வழங்கிய ஐயாவை எல்லாம் வணங்கி, எளிமையா இருங்க, உண்மையா இருங்க, கணவன் மனைவி முதல்ல ஒற்றுமையா இருங்க, அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருங்க, அடுத்த வீட்டில் ஒற்றுமையா இருங்க, ஆண்டவனுடைய அருள் நிச்சயமா கிட்டும் என்று சொல்லி மீண்டும் சொல்லி நான் எல்லா மேடையிலும் சொல்றது, அவர் சொன்னதை போல கடுமையாகவே புலால் உண்ணாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், தாய் தந்தையை வளர விடாதீர், தான தர்மம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சாமி சொல்றாரு, அவர் எழுதின 6666 பாடல கழுகுமலை பாதி, கந்தகிரி பாதி சொல்லியிருக்காரு. நான் பாடும் பாட்டை நல்குவர் நலமெல்லாம் நல்காய், காண்பாடு ஒன்றுகையில் கழுகுமலை முருகா, தேன்பாக வந்து தேன் உண்ணி சேரா, வேட்பாடும் நல்கு இணைத்தலின்